ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். ஓகேங்களா? உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும், ஓகேங்களா? மெயினாக மேபி இப்போ ரீசெண்டாக குரூப் டி ஆர்ஆர்பிக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், அதாவது இந்த குரூப் டி ஆர்ஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும், இந்த ஒரு எக்ஸாமை கிளியர் செய்யறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப அவசியமா? ஓகேங்களா? இது ஒரு கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்கும். ஒரு சில பசங்க எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் பேட்ச் எதுவும் போட மாட்டாங்க, கிளாஸுக்கு போக மாட்டேன். கிளாஸ் போனால் ஓகே, கிளாஸ் போகாமல் நான் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த படிச்சிருக்க நாலேஜ் இருக்குது, அதை வச்சு நான் வந்து என்ன செய்யறேன், நான் அடுத்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படி சொல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு அறிவுறுத்தலாக தான் இந்த ஒரு விஷயம் பேசுகிறோம். என்னன்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அவசியமா, அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் அவசியமா, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பேட்ச்னா என்ன? ஓகே, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, டெஸ்ட் பேட்ச்னா என்னன்னே தெரியாம டெஸ்ட் பேட்ச் அப்படி அது ஒரு அவசியமா, அதே மாதிரி டெஸ்ட் பேட்சோட அவசியம், டெஸ்ட் பேட்சோடைய பாசிட்டிவா நான் அடுத்த இதில் பேசுறேன். அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஒரு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு டெஸ்ட் பேட்ச்ங்கிறது முக்கியம், ஏன் டெஸ்ட் பேட்ச் போடணுங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகேதா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அந்த நேமை வச்சு நீங்க மீனிங் சொல்லுங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டெய்லி அன்றாடம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு. பேட்ச் அப்படின்னா நிறைய டெஸ்ட் தான் சேர்ந்ததுதான் ஒரு டெஸ்ட் பேட்ச். நிறைய டெஸ்ட் இருக்கணும். சும்மா 5 டெஸ்ட் 10 டெஸ்ட் தான் இருக்கக்கூடாது, கம்பல்சரி 20க்கு மேலேயாவது டெஸ்ட் இருக்கணும். அதுதான் டெஸ்ட் பேட்ச் மொத்தமா இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுவும் ஒரு நல்ல டெஸ்ட் பேட்சா இருக்கணும். என்ன நல்ல டெஸ்ட் பேட்ச்? நல்லங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் இருக்கணும். ஒரு டெஸ்ட் பேட்சா இருந்தா கம்பல்சரி எப்படி இருக்கணும்? டாபிக் வைஸ் இருக்கணும். சும்மா வந்து ஒரு மேபி நீங்க ஏதாவது வேற ஏதாவது எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா 6th 9th 11th 12th இந்த மாதிரி புக்ஸை படிக்க சொல்றதோ, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு புக் கொடுத்து அந்த புக்கில் இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும் நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிலபஸ் என்ன இருக்கோ அந்த சிலபஸ் கூடிய டாபிக் தான் இருக்கணும் டெஸ்ட் பேட்ச்ல. அப்ப டாபிக் வைஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கணும். அதுதான் டெஸ்ட் பேட்சோடைய முதல் சாராம்சம். ஓகே, அடுத்து டெஸ்ட் பேட்ச் ரியல் எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கணும். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கணும்? ரியல் எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கணும். இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச்னா ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு வகையான பேட்டர்ன் இருக்கு. இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி எடுத்துக்கோங்களேன். இந்த ஆர்ஆர்பி குரூப் டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் சயின்ஸ், ஒரு ரீசனிங், ஒரு மேக்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே. மார்க்கை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30, ஸ்ட்ராட்டஜிக்கே 20, மொத்தமாக கூட்டியும் 100. அதே பேட்டர்ன்ல ஒவ்வொரு டெஸ்ட் இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்படின்னா அந்த பேட்டர்ன்ல பிரிச்சு டெஸ்ட் எழுதுனா கூட ஓகே தான். ஆனா அதே பேட்டர்ன் தான் இருக்கணும். சும்மா ரீசனிங் கேட்கறது இங்க 30 கொஸ்டின் தான், ஆனா எழுதுறதே டெஸ்ட் பேட்ச்ல எழுதுறதே வந்து ஒரு 10 கொஸ்டினோ அல்லது 50 கொஸ்டினோ, ஸ்ட்ராட்டஜிக்கே கேட்கறது 20 கொஸ்டின் தான், ஸ்ட்ராட்டஜிக்கே கொண்டு போயிட்டு 50 கொஸ்டினோ எழுதுறது அது கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? எந்த அளவுல இருக்கோ அந்த அளவுலயே டெஸ்ட் எழுதணும். முடிஞ்சா அதே பேட்டர்ல ஒவ்வொரு டெஸ்ட் 100 மார்க் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒன்னு. ரெண்டாவது ஓகே, ரியல் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். அடுத்து எக்ஸாம் ஃபார்மெட்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு சில எக்ஸாம் ஓஎம்ஆர் நடக்கும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சிபிடி தான் இருக்கும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சிபிடி தான் இருக்கும். அப்ப அந்த சிபிடியோட எக்ஸாம் பேட்டர்ன்ல நீங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். இப்போ இந்த ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச்னா இதான் டெஃபினிஷன் சொல்றேன். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஃபுல் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கணும். ரிவிஷன் டெஸ்ட் அதை விட முக்கியம், அதுவும் இருக்கணும். வெறும் டெஸ்டா டாபிக் டெஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடக்கூடாது. இவ்வளோ படிச்சிருக்கீங்க அந்த எல்லா டெஸ்ட்டுக்கும் சூப்பராக ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸ்ட்ராட்டஜிக்கே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அப்போ அந்த ஃபுல்லாக முடிச்ச ஸ்ட்ராட்டஜிக்கே மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு 50-100 கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக்கே மட்டும். ரீசனிங் மட்டும் ஒரு 10, மொத்தம் 20 டாபிக் ரீசனிங்ல ஒரு 10 டாபிக் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டோ அல்லது அடுத்த ஒரு 10 அல்லது மொத்தம் 20 டாபிக் ரீசனிங் டெஸ்ட்டையும் ஒரு டெஸ்டாவோ எப்படி போட்டாலும் சரி. ஆனா இந்த 2 விஷயம் இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருந்தாதான் ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு கரெக்டாக பொருந்தும். ஓகேங்களா? அப்ப டெஸ்ட் பேட்ச்னா இதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் பேட்ச். அப்ப டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் டெஸ்ட் பேட்சை ஃபாலோவே பண்ணாம சும்மா அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகேங்களா? ஒண்ணுமே படிக்காதவன் ஒரு வித்தியாசம், நல்லா படிச்சவன் ஒரு வித்தியாசம். அதே மாதிரி கேட்டகரி நான் ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் அது எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, அதை வச்சு நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெஸ்ட் பேட்சே போடாம சும்மா எக்ஸாம் நாலேஜ் இருக்கிறத வச்சு எக்ஸாம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ அந்த வித்தியாசம் தான் ஒரு டெஸ்ட் பேட்சுடைய நன்மை.
ஓகேங்களா? அப்ப டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பல்சரி முக்கியம் தான். ஏன் முக்கியம்னா டெஸ்ட் பேட்ச்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்சோடைய பாசிட்டிவ் தான் நாம பேச போறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச், நல்ல டெஸ்ட் பேட்ச், நான் திருப்பி சொல்றேன், நல்ல டெஸ்ட் பேட்சோடைய பாசிட்டிவ் சொல்றேன், அதாவது நல்ல விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு டெஸ்ட் பேட்சை பிராக்டிஸ் பண்றதுனால, ஒரு டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே பிராக்டிஸ் 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 மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அனுபவமே ஒரு மனிதனி சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த அனுபவத்தை எது ரொம்பவே கொடுக்கும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் நல்லாவே கொடுக்கும். ஏன் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குது? நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா 20 டெஸ்ட் இருக்குன்னா அசால்ட்டா ஒரு 1500 2000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ அந்த 2000 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ளேயும் உங்க மைண்டுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஃபேக்சுவல் நுணுக்கமான பாயிண்ட்கள் மனசுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப பிராக்டிஸ் ஒரு டெஸ்ட் பேட்சை பண்ணீங்கன்னா வாங்கினீங்கன்னா நீங்க அதை கண்டினியூவா அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் கிடைச்சிருக்கும். அது ரீசனிங் மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜிக்கு ஜெனரல் சயின்ஸு கூட ஓகே படிச்சா கூட போட்டுறலாம் வச்சுக்கோங்களேன். ஆனா ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் பிராக்டிஸ் 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 தான். அந்த கிளாஸ்லேயே நினைச்சிருப்பீங்க. அப்ப இங்கேயும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி டிசிப்ளின். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கும். என்ன சார் டிசிப்ளின்? ஒழுக்கம் தானே? ஆமா, ஒழுக்கம். அது ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒழுக்கம். இந்த இடத்துல ஒரு படிப்பதற்கு ஒழுக்கம் என்னன்னா, இந்த டேஸ்க்குள்ள நான் இந்த டாபிக் முடிக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக் கொடுத்துருக்கோம், ஒரு ரீசனிங் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு 4 நாள் டைம் கொடுத்துருப்போம். அப்போ நம்ம நார்மலா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டாப்பிக்கை ஒரு நாளில் படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மேபி நம்ம டெஸ்ட்டை தான் போடல அப்படின்னா படிப்போம், இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வைப்போம். ஆனால் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 4 நாள் தான் நமக்கு டைமிங் லிமிட்டே. ஓகேங்களா? அப்போ அந்த 4 நாளுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அந்த போர்ஷனை முடிக்கணும். அப்படி முடிக்கிற போது நமக்குள்ளேயே ஒரு டிசிப்ளின் வரும். இப்போ நான் முடிச்சிடணும், ரீசனிங் இதை முடிச்சிடணும், அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கணும், இது இப்போ இதை விட்டோம்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு சுமையாயிரும். அப்போ நமக்கு ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குது இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஒழுக்கத்தை, அதாவது படிப்பதோட ஒழுக்கத்தை, இந்த டேட்டுக்குள்ள படிச்சு முடிக்கணுங்கிற ஒழுக்கத்தை நமக்கு அது கற்றுக் கொடுக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, ரியல் எக்ஸாம் ஃபீலை கொடுக்குது. ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும் போது மட்டும்தான் நீங்க ஒரிஜினலா என்ன எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த எக்ஸாமுடைய ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஏன் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலன்னா, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாதவங்ககிட்ட கேட்டு பாருங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாதவங்க அங்கே போயிட்டு எக்ஸாம்ல போயிட்டு நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன விஷயம் தான்? டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவும் தெரியும், ஒரு மேக்ஸ்க்கு போட்டு பார்க்குறாங்கன்னா கையில டக்குன்னு பேனா எடுத்து இந்த சமயம் இப்படி போட்டு பார்க்குறேன், இந்த சமயம் ஆப்ஷன்ல இருந்து வரணும் ஒரு சில கொஸ்டின். இது எல்லா விஷயத்தையும் டெஸ்ட் பேட்ச் போட்டவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்ச் போடாதவன் ஒரு கொஸ்டினை பார்ப்பான், என்ன பண்ணணும் யோசிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம், ஓகே எதிர்ப்பு பேனா எடுத்து போடலாம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதவனுக்கு தெரியாது. அப்போ ரியல் எக்ஸாம் ஃபீல் டெஸ்ட் பேட்ச் நீ கண்டினியூஸா போட உனக்கு இங்க எவ்வளோ டெஸ்ட் போடுறியோ அங்கே போயிட்டு எனக்கு ஈஸியா இருந்துடும். அது சிபிடியில் போட்டோம்னா ரொம்பவே அல்டிமேட். ஓகேங்களா? ஒரிஜினல் எக்ஸாம் ஃபீல். அடுத்து பாருங்களேன், ஒரு டிஸ்கஷன். ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு அந்த டெஸ்ட் பேட்சுக்கு மேபி ஒரு டிஸ்கஷன் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தையோ நான் எப்படி தான், உதாரணத்துக்கு ரீசனிங் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ரீசனிங் ஒரு ஏதாவது ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கொஸ்டினை ஒரு நபர் இப்படி யோசிப்பாரு, இன்னொரு நபர் வேற மாதிரி யோசிப்பாரு, இன்னொரு நபர் வேற மாதிரி யோசிப்பாரு. இப்போ என்னதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சாலும் கரெக்டான யோசித்தது முறைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு விதமா யோசிச்சிருப்போம். அந்த விஷயத்துக்கு ஒரு டிஸ்கஷன் அப்படின்ற விஷயம் கிடைக்கும். அது டெஸ்ட் பேட்ச்ல ரொம்ப அருமையா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் பேட்ச் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச்ல எல்லாருக்குமே ரீசனிங் மேக்ஸ் டிஸ்கஷனாகவும் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ டிஸ்கஷன்ங்கிறது ஒரு டெஸ்ட் பேட்ச்ல இருந்து அவங்க கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். அடுத்து ரொம்ப முக்கியமானது மிஸ்டேக்ஸ். கண்டிப்பா யாரா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே நம்ம வாழ்க்கையா இருக்கட்டும், பள்ளிக்கூட படிப்பா இருக்கட்டும், டியூஷன்லயா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், தப்பு பண்ணாம நம்ம நிறைய விஷயத்தை கடந்து வந்திருக்க மாட்டோம். எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா ஏதாவது இடத்துல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அது ரன்னிங்கா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயத்தை தப்பு பண்ணிருக்கோம். தப்பு நிறைய பண்ணதான் நம்ம மோல்ட் ஆகிட்டே வருவோம், நம்ம பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு தப்பு பண்ணி திருத்துறோமோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் அடைஞ்சிருக்கோம். அப்போ இந்த எக்ஸாமை படிக்கும் போதும் நம்ம படிக்கிறதுலையும் தப்பு பண்ணியிருப்போம், எப்படி படிக்கணும் தெரியாம இருந்திருப்போம், நிறைய மிஸ்டேக்ஸை பண்ணியிருப்போம். அப்போ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு இடமா ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு ரீசனிங்க 3 நிமிஷத்துல ஒரு சம போட்டு இருந்திருப்பீங்க,
ஆனா ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி இந்த சமம் இப்படிதான் போடணும்னு தெரிஞ்சா 10 செகண்ட் அந்த சமம் போட்டுருவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ கம்பல்சரி உங்களுடைய மிஸ்டேக்ஸை திருத்திக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு நல்ல இடமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ மிஸ்டேக்ஸ் ரொம்ப முக்கியமானதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்களேன், டெஸ்ட் பேட்ச்ல இது கிடைக்காது. மேபி ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்க சோலைக்கு அதை நீங்க டெஸ்ட் பேட்ச் நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு காம்படிஷன், ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு காம்படிஷனா வந்து உருவாக்கலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க வந்து லைவ் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றீங்க, வேற ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா ஒரு 100 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த 100 பேர்ல நீங்க எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கீங்க? புரியுதா? ஓகே, 100 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. 100 பேர்ல நீங்க எடுத்துக்கூடிய மார்க் 85 வச்சுக்கோங்க. அப்ப 85 மார்க் எடுத்ததுக்கு நீங்க இந்த 100 பேர்ல நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு காம்படிஷனை உருவாக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச். அப்போ எல்லா டெஸ்ட் பேட்ச்ல ஆன்லைன் மோட் ஆஃப் டெஸ்ட் பேட்ச் நிறைய, ஒரு சில டெஸ்ட் பேட்ச் ஒரு சில ஆப்ல வந்து நமக்கு கிடைக்குது. ரேங்க் சிஸ்டம்ல எல்லாத்துலயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி கிடைச்சதுன்னா அது ஒரு பாசிட்டிவ், அது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஒரு பாசிட்டிவ் அமையும். அடுத்து பாருங்க, டெஸ்ட் பேட்ச்ல மட்டும்தான் இந்த ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட் நான் சொன்னேன். நல்ல ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு இதுனா ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட் சொன்னேன். அதே மாதிரி இங்க ஒரு டெஸ்ட் பேட்சோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டா லாஸ்டா எழுதும் போது இந்த ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்ங்கிறது எழுதுவோம். ஓகேங்களா? யார் ஒருத்தர் டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணி டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதினாலும் சரி, ஆனா கடைசி இந்த ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதாம விட்டாங்கன்னா அவங்க போச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகே, கடைசி நேரத்துல அதை என்னதான் எவ்வளவு மாசம் படிச்சிருந்தாலும் கடைசி நேரத்தில் இந்த ரிவிஷனையும் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருந்தா அவங்க வந்து என்ன அந்த டெஸ்ட் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி தான். அப்போ ஒரு டெஸ்ட் பேட்சுடைய லாஸ்ட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னா, ஒரு ஃபுல் டெஸ்ட் கிடைக்குது, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கிடைக்குது. அது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஒரு டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்றதுனால. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்றதுனால இவ்வளோ நன்மை இருக்கும் பட்சத்துல இப்போ கம்பல்சரி நமக்கு என்னதுதான் ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுவும் குரூப் டி, ஆர்ஆர்பி மாதிரியான குரூப் டி மாதிரியான இந்த எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமே. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? நீங்க மேபி கிளாஸ் போய் அட்டன் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது கூடவே டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி SSGDக்கு படிச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி வந்து RPF SIPCக்கு படிச்சிருந்தேன், நான் ஆல்ரெடி போன வருஷம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் படிச்சிருக்கேன், சும்மா எழுதி பார்க்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சிருக்கேன், சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நான் சொன்னோம்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை தான், ப்ராக்டிஸ், டிசிப்ளின், அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் சொன்னேன் எஸ் அந்த ரியல் எக்ஸாம் ஃபீல். அந்த எக்ஸாம் ஃபீல் அதே பேட்டர்ன். ஸ்டேட் கவர்மெண்ட்னா அது ஒரு விதமா இருக்கும், ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க அது ஒரு விதமா படிப்பீங்க, அது இங்க வேற விதமா இருக்கும் ஹிஸ்ட்ரி கொஸ்டினே. இப்போ இந்த இதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரு மாடரேட்டான ஒரு டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்றதுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் சொன்னத டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண மாணவனும் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாத மாணவனுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை எல்லாத்தையும் காமிக்கிறது இந்த 6-7 பாயிண்ட் தான். ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் பேட்ச் ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப அவசியம் தான். குரூப் டி மாதிரியான எக்ஸாமுக்கும் ரொம்ப அவசியம். டெஸ்ட் பேட்சை படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு நீங்க ஒரு மாசம் கூட நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க இந்த எக்ஸாம் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கே அந்த ஒரு நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.